ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல லாஸ்ட் மேட்ச், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கடைசி மேட்ச் குன்றக்குடி வர்சஸ் தேவகோட்டை டிசிசி. குன்றக்குடி வந்து பேட்டிங், தேவகோட்டை வந்து ஃபீல்டிங். ஷாட் ஃபர்ஸ்ட் பாலே ஸ்ட்ரைட் டு சைடுல ஆடிட்டாரு. அங்க யாரு போயிருச்சுங்க மேக்ஸிமம் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 6 பதிவு பண்ணிட்டாரு தமிழ். முதல் பாலே இந்த மேட்ச் அதே ஃபார்மட் தான், 3 ஓவர் 3 பவுலர். நல்ல முறையில் தரையோட தரையா ஆடிட்டாரு. அடிக்கப்பட்டு எத்தனை ஓட்டங்கள் சேர்கிறது? ஃபில்டர் தட்டி தடுப்பாளரின் சிறிய கவனக்குறைவால் 2 கிடைச்சிருக்கு குன்றக்குடி அணியின் மற்ற ஒன். கீப்பர் கையில டாட்டா பதிவு பண்ணிட்டாரு. அங்கே மீண்டும் யாகர்வால் முறையில் வீசப்பட்ட பந்து இரண்டாவது ரன்னுக்கு முன்னர் பார்ப்போம். குன்றக்குடி அணியினருக்கு 2 ஓட்டம் சேர்கின்றன. ஃபில்டர் வந்தாரு, ஆனா இங்க அது கடையில 2 ஓடிட்டாங்க. 2 ஓட்டம் லாஸ்ட் 2. நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து என்னதும் பெறுவதற்கான வாய்ப்பு. லாஸ்ட் 1. மீண்டும் அற்புதமான சன்றி, மீண்டும் ஒரு அகலப்பந்து பேக் டு பேக் 2 வைட் 3 பால். நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து நடுவரின் தீர்ப்பு. லாஸ்ட் பால் டாட். ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவரோட ஸ்கோர் 12 குன்றக்குடி. இந்த விக்கெட்டை லூஸ் பண்ணாம நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து 2 எதுவும் பெற்று தர. ஃபர்ஸ்ட் பால் டாட், பவுலர் மோட்டோ ஷாட் நல்லா கனெக்ட் இருந்துச்சு. விக்கெட்ல ஒரு 6 பதிவு பண்ணிட்டார். மறுது தீர்ப்பு 6 ஓட்டம். ரெண்டாவது பாலே முதல் 6 வந்துருச்சு. நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து 2வது கால இல்லை. இங்க டாட் பால், டாட் பால் செய்கின்றார்கள். பேட்ல எஜ்ஜாய் வந்து நல்ல கேரி கீப்பர் தனது விக்கெட்டை இழந்து வெளியே செல்கிறார். ஆரடிச்ச பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு மோட்டோ. விக்கெட் நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து அங்கே லெக் பை என்ற முறையில் ஸ்ட்ரைக்ல நீ பேட்ஸ்மேன் போன பால் டாட். நல்ல முறையில் லெக்ஸில் அடிக்கப்பட்ட பந்து அங்கே ஒரு ரன் அவுட் சான்ஸ். மரிச்சு ஃபீல்டருக்கு ஆடிட்டீங்க, ஒரு சிங்கிள் மட்டும். 2 ஓவரோட ஸ்கோர் 19. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க குன்றக்குடி. பவுலர் ராம்குமார், தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல முறையில் கவர் திசையில மரிச்சு வந்து கவர்ஸ்ல ஆடிட்டாரு. 4க்கான ஒரு வாய்ப்பு. பவுண்டரி போயிடுச்சுங்க, ஒரு 4 வந்துருச்சு. 4 ஓட்டமாக மாறியது. பாலா பேட்ல இருந்து அவருக்கான முதல் நாளா பதிவு பண்ணிட்டாரு. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால், செகண்ட் பால். நல்ல முறையில் அடித்து ஆடப்பட்ட பந்து அங்கே ஒரு ரன், ஒரு ஓட்டம் சேர்கின்றது. போன பால் சிங்கிள். இப்போ தமிழ் ஸ்ட்ரைக்ல நல்ல முறையில் உயர்த்தி அடிக்க இவரே எடுத்துட்டாரு. விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு தமிழ் விக்கெட். குன்றக்குடி மட்டை வீச்சாளர் ஸ்ட்ரைக்ல நீ பேட்ஸ்மேன். நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஃபீல்டர் கிட்ட தான் போயிருக்கு. விக்கெட் only taken wicket. So back to back wicket. விக்கெட்டை இழந்து வெளியே செல்கின்றார். ஸ்ட்ரைக்ல சீனு நல்ல முறையில் அடித்தாட முற்பட்டார். அங்கே டாட் பால் ஆனா இங்க உள்ள வச்சு எண்ட் மாறி இருக்காங்க. ரன் அவுட். ஒரு விக்கெட் இழக்கின்றனர். பாலா ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு. திசையில அடித்தாடப்பட்ட பந்து அங்கே முயற்சி செய்கின்றனர். ரன் அவுட் கான ஒரு முயற்சி. அங்க ரன் அவுட் கிடைச்சிருக்கு. ஒரு பிளஸ் விக்கெட் லாஸ்ட் பால் என்ற முறையில் தனது விக்கெட்டை இழந்து வெளியே செல்கிறார். அதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. நல்ல ஓவர். லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டு கொடுத்திருக்காரு ராம்குமார். முதல் பாதி நிறைவு பெறுகின்றது. கம்ப்ளீட் ஆயிருச்சு. முதல் பாதி நிறைவு பெற்றதுன்பா. 3 ஓவரோட ஸ்கோர் 25. 26 டார்கெட் செட் பண்ணிட்டாங்க குன்றக்குடி. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல விக்கி, அவசியங்கள்ல பாண்டி. பவுலிங் இல்ல பாலா. ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட் நல்ல முறையில் தூக்கி மிட் விக்கெட் ஆடிட்டார். சான்ஸ் ஃபார் எத்தனை ஓட்டம் என்று பார்ப்போம். சோ ஃபீல்டர் டவுனர் அவராலே பிடிக்க முடியல. அப்படிங்கல இங்க 6 போயிருச்சு. அந்த பால் ஒரு 6 பால் பண்ணிட்டாங்க அணியின் விக்கி அவர்கள். செகண்ட் ஹாஃப் 6 ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செகண்ட் பால் இந்த முறை நேருக்கு நேரா ஆடிட்டார். லாங்கல்ல பந்து அங்கே தரையோட தரையா ஒரு சிங்கிள் மட்டும், ஒரு ஓட்டம். ஸ்ட்ரைக்ல பாண்டி. தேர்ட் ஒன் நல்ல முறையில் கீழ வந்துருச்சு. டாட் பால். ரன் எதுவும் பெற்று தர வாய்ப்பில்லாமல் போகின்றது. ஃபோர்த் ஒன் இறங்கி ஆடிட்டார். ஆஸ்ட்ரேலியா போயிருக்கு கவர்ஸ்ல. பந்து அங்கே 4க்கான ஒரு வாய்ப்பு. நல்ல ஃபீல்ட், பவுண்டரி சேவ் பண்ணி கொடுத்திருக்காரு. இங்க 2 ரன் ஓடி இருக்காங்க. நடுவரின் தீர்ப்பு. கண்டிப்பா பவுண்டரி பெறும். பெரிய வாய்ப்பு. அவுட்ஃபீல்ட்ல குயிக்கா எரிஞ்சு ஒரு நாள் வந்துருச்சுங்க. சோ பாண்டி பேட்ல இருந்து பதிவு பண்ணிட்டாரு இந்த முறை. நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து பேசிங்களா டாட் பால் கொடுத்திருக்காங்க. என்ற முறையில்
இத்துடன் 12 பந்துகள் ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவரோட ஸ்கோர் 13. டிசிசி தேவகோட்டை அணியினர் வெற்றி பெறலாம். அதனை தடுத்தால் 12 பாலுக்கு 13 தேவை. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்துன நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து அங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல. சோ போன பால் விக்கெட் எனக்கு இன்ஜூரி ஆயிடுச்சு. நல்ல முறையில் டாஸ் பால் எக்ஸம்ஸ்ல ஆடிட்டாரு. இரண்டாவது ரன்னுக்கு முயற்சி நல்ல த்ரோ அடிச்சிருந்தானா கண்டிப்பா ரன் ஓடிட்டாங்க. 2 கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு ரன். திசையிலே போடப்பட்ட பந்து அங்கே ஒயிட் பிளஸ் 1 ஓடிட்டாங்க. ஒயிட் சோ போன பால் ஒயிட் பிளஸ் 1. சோ மொத்தம் 2. ரீபால் மீன் ரீபால். நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து நடுவரின் தீர்ப்பு அகல பந்து ரீபால். மீண்டும் நல்ல முறையில் லெக் திசையிலே தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அங்கே ஒரு 4க்கான மிஸ்ஃபீல்ட் நடந்திருக்கு. அப்படிங்கல பவுண்டரி போயிருச்சுங்க. சிறிய கவனக்குறைவா 4 ஓட்டம் சேர்கின்றது. தேவ சோ ரிமைனிங்ல பாலுக்கு 2 ரன் தேவை. ரைஸ் நான் வாங்கி தரேன். சிக்கன் ரைஸ் ஷாட் திசையிலே தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அங்கே 6க்கான ஒரு வாய்ப்பு. லாங் ஆஃப்ல 6 போயிருச்சு. முறையில் 6 ஓட்டம். இந்த 6 இன்னிங்ஸ் ஷாட்டோட இந்த மேட்ச் முடிவுக்கு வந்துருச்சு. இந்த மேட்ச் டிசிசி தேவகோட்டை வின் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. சோ வின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு போயிருக்காங்க. நல்ல ப்ளே. இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது சுற்றின் முதல் ஆட்டமாக வீரருக்கான மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் தேவகோட்டை அணியின் சாண்டி அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இந்த தொடரின் சிறந்த ஒரு அணிக்கான பரிசினை குன்றக்குடி அணியினர் தட்டிச் செல்கின்றனர். அவர்களுக்கு வெண்புறா அணியின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. வாழ்த்துக்கள், நன்றி.